விடாமுயற்சி, ரொம்ப நாளாக விடாமுயற்சி வந்துடும், பொங்கலுக்கு வந்துடும், இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும்னு சூப்பராக இருந்தது படம். எவ்வளோ லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக சூப்பராக இருந்திருக்கு படம். படத்தில் என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படி சொல்லிடலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா ஒரு மைனஸுமே இல்லை சொல்கிறதுக்கு. படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து சூப்பராக இருக்குது. என்ன ஒன்றுனா அஜித் வந்து மாசாக வருவார், ஃபேன்ஸ் எல்லாம் கத்துவாங்க அப்படின்ற விஷயங்கள் இதில் இல்லை. படம் ஸ்டார்ட் ஆனதுமே அஜித் சாதாரணமாக சீனில் உள்ள வந்துடுறாரு. அதுக்கப்புறம் கடைசி சீன் வரைக்கும் அவர் இருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மாஸ் அப்படின்றதே இல்லை. ஒரு ஹீரோவா, அதாவது புதுசாக ஒரு அறிமுகமான கதாநாயகன் ஒரு படத்தில் நடிச்சுட்டு எப்படி கிளாப்ஸ் இல்லாமல் அந்த கதையை ரசித்து பார்ப்பாங்களோ அந்த மாதிரி அவரை ரசித்து இன்னைக்கு தேட்டரில் பார்த்தாங்க. இது எனக்கு எதிர்பார்க்கவே முடியல. ஏன்னா நான் கத்துவாங்க, படம் வந்து வசனம் காதில் விழாது, நம்மளுக்கு புரியாது, கேட்காது அப்படின்லாம் கூட நினச்சேன். பெரிய கிளாப்ஸு ஆரவாரம், நமக்கு வந்து படம் வந்து சரியாக புரியாது, அதனால் நம்ம ஃபஸ்ட் நாள் போகலாம், 2வது நாள் 3வது நாள் கூட போகலாம் அப்படி கூட நினச்சேன். சரி நம்ம தலை படம் ஃபஸ்ட் நாளே பார்த்துருந்தோம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்லேயே வந்து பார்க்குறோம். ஆனால் யாருமே எழுந்து கத்தாமல் அமைதியாக கதையை ரசித்து பார்த்த ஒரு படமாக தலை படம் ஃபஸ்ட் நாள் படம் இதுவாக தான் இருக்கும். ஒரு சில சீனில் கத்துனாங்க, இருந்தால் கூட அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா கதையை அவ்வளோ கவனமாக பார்த்துட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. கதையும் வந்து ரொம்ப சஸ்பென்ஸு, த்ரில்லரு நல்லா எடுத்திருக்காங்க. கமர்ஷியலாக இந்த படம் வந்து ஒரு வெற்றி படம் தான். நிறைய பேர் ஸ்லோவாக இருக்குது சொல்கிறாங்க, மாஸ் சீன் இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க. நமக்கு அது தேவையில்ல. படம் போர் அடிக்காமல் வருதா ஸ்டார்டிங்லேருந்து, நமக்கு அதுதான் வேணும். அது மாதிரி படம் இருக்குது, நல்லா இருக்குது. படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அப்படின்னா த்ரிஷா வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறோன்றத வந்து சொல்லியிருப்பாங்க அஜித் கிட்ட. சொல்லிட்டு அதுக்கான ஒரு ரீசன் மாதிரி சொல்லுவாங்க. ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், நான் வேற ஒருத்தர் கூட தொடர்பில் இருக்கேன் அப்படின்றத வந்து ஒரு ரீசன் சொல்லுவாங்க. நான் வேற ஒருத்தர் கூட தொடர்பில் இருக்கேன் அப்படின்றத. அதை சொல்ற விதம் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமா. நான் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு சீன் நான் படத்துல பார்க்கல. அதை கேட்ட சராசரி ஒரு ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போடுவாங்க, இப்படியா அப்படியான்லாம் கோவப்படுவாங்க. ஆனா அந்த ஒரு மெச்சூர்டு ஆக்டிங் இருக்கு பாருங்க, அவ்வளோ பிரமாதமா இருந்தது. இன்னைக்கு வந்து அஜித் சார் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஆக்டிங்ல அவரை நான் பார்த்தேன். அந்த சீன் வந்து ரொம்ப படத்துல பிடிச்சிருந்தது. அது பார்க்குற எல்லாருக்குமே நல்லா இருக்கும். மாசா எதிர்பார்த்து காமெடியானா ஒரு 2-3 சீன்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கு. ஆனா ஒரு சீன் வந்து நல்லா இருந்தது. அது எப்படி இருந்ததுன்னா, அவரு என்ன பண்ணுவாருன்னா அஜித் வந்து பேங்க்ல இருந்து ஒரு தப்பிக்கிறதுக்காக ஒரு கத்தி ஒன்று எடுத்து கையில வச்சுப்பாரு. கையில வச்சு என்ன பண்ணுவாரு, தப்பிக்கிறது எப்போவாது யூஸ் ஆகுன்றதுக்காக எடுத்து வைக்கிறாரு அவரு. அப்புறமா அவரை பின்னாடி கட்டு போட்டுருக்கும் போது அந்த கத்தி எடுத்து அவர் வந்து கட் பண்ணலான்னு. ஏன்னா ஸ்டார்டிங் எண்டு படத்துல வந்து அவர் அடி வாங்கினே தான் இருக்கிறாரு. ஒரு சீன்ல கூட ஃபைட் பண்ணல, திருப்பி அடியே தான் வாங்கினுறாரு. இப்போ கை கட்டுருக்குறாங்க, அந்த கத்தி எடுத்து வச்சிருக்கிறாரு. இப்பதான் வந்து கையை கட் பண்ணிட்டு எதிரிங்க கூட வந்து சண்டை போட போறாருன்ற ஒரு சீன் இருக்கு. அந்த சீன்ல வந்து அந்த கத்தி எடுத்து அப்படி கையை கட் பண்ண வைக்கும் போது அந்த தியேட்டரே எழுந்து ஒரே கிளாப்ஸுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரியான வைப்பு. கத்தி பார்த்தா கீழே விழுந்துச்சு. அந்த கார்ல போகும்போது அப்படியே கத்துறவங்க பூரா அமைதியாயிட்டாங்க. அந்த சீன் கூட ஒரு மாசு என்ட்ரியா இல்லாத போயிடுச்சு. ஆனா அது எங்களுக்கு அதுவும் பார்க்க நல்லா இருந்தது. அப்புறம் அடுத்த சீன்ல வந்து அந்த கத்தி எடுத்து கையில கட் பண்ணி ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுது. அஜித் தான் மாஸ் பண்றாரு. பட் அந்த சீன் வந்து ஜனங்களை வந்து வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துன்னு போன மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது அது பார்க்கறதுக்கு. ஏன்னா எல்லாரும் வந்து அவர் ஃபைட் பண்ண போறாருன்னு நினைச்சு அது மிஸ் ஆனது. திரிஷா அஜித் காம்போ அப்படின்னா இந்த படத்துல வந்து சூப்பரா இருக்கு இந்த பேரு. அதாவது மங்காத்தால நம்ம எப்படி வந்து இந்த பேரை நம்ம இன்ட்ரெஸ்டா பார்த்தோமோ அதே மாதிரி இந்த பேர் இந்த படத்துலயும் இருக்காங்க. ரொம்ப பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. திரிஷா வந்து எப்படி சொல்றது, அவங்களுக்கு ஏஜ் ஆகாத மாதிரியே இருக்கிறாங்க. இன்னமும் வந்து இப்போ கூட எல்லா ஹீரோயின்ஸுக்கும் புது ஹீரோயின்ஸ்க்குலாம் டப் கொடுப்பாங்க பொழுது அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரே ஒரு மைனஸ்னா இந்த படத்துல திரிஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமா ஒரு 15 நிமிஷம் தான் படத்துல வந்து அவங்க இருக்காங்க. அதுக்கு மேல அவங்க வந்து இல்லை படத்துல. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் வராங்க. ஒரு சாங்லலாம் வராங்க. மற்றபடி பெருசா அவங்க வந்து படத்துக்குள்ள இல்லைனாலும் 10 வசனம் பேசியிருந்தாலும் நமக்கு மனசுல நிக்கிற மாதிரி பேசியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. அர்ஜுன் அப்பா, அவரு நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போதுலேயே அவரு அப்பவே வந்து ஆக்ஷன் கிங்கு. அஜித்தும் அப்போ சினிமாலே இருந்திருக்க மாட்டாரு. அந்த டைம்லயே ஒரு பெரிய ஸ்டார் அவரு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் வந்து இன்னமும் ஸ்டாராகவே இருக்கிறாரு அப்படின்றது எனக்கு இன்னும் ஆச்சரியமாகுது. படத்துல அஜித்தா இவரு ஆக்ஷன் கிங் அர்ஜுனா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த தராசு ஒரு பக்கமும் வந்து ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது. 2 பேரும் சமமான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்குறாங்க.
2 பேருமே வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில இடத்துங்கள்லாம் பார்த்தோம்னா, அஜித்த காட்டிலும் நம்ம அர்ஜுனை ரசிச்சு பார்க்குற மாரி இருக்குது. சொல்லப் போனாக்கா, ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து அஜித் கேஷுவலா உள்ள வந்துட்டாரு சீன்ல. அதனால வந்து கிளாப்ஸ் கூட அவ்வளோ இல்ல. உள்ள போனதுமே தியேட்டர்ல. ஆனா அர்ஜுன் வரும்போது தியேட்டரே வந்து ஓன்னு கத்துச்சு. அதுவே நம்மளுக்கு புரியும். எப்படி இருந்தது அவருடைய கேரக்டர் இந்த படத்துல அப்படின்றது. அவர் எப்படி ஜனங்க பார்க்குறாங்கன்றதும் அதுல நம்மளுக்கு தெரியும். இந்த கதையில கான்செப்ட்ன்னு ஒண்ணுமே இல்ல சார். இது ஒரு ஒன் லைன் எடுத்து வச்சுன்னு தலைய வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒன் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு ஒய்ஃப் சொல்றாங்க, நான் டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒண்ணா சேர்றாங்களா இல்லையான்றது தான் இந்த கதை. இதுக்குள்ள நிறைய மசாலாக்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் டிவோர்ஸ் பண்ணாங்க? ஏன் டிவோர்ஸ் பண்றாங்க? அதுக்கப்புறம் என்ன அவங்க எப்படி ஒரு காரணம் ஒண்ணு சேர்றதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? அதனால ஒரு சில காரணங்கள அதுல வச்சிருக்காங்க. இதுதான் அந்த கதை ஒன் லைனு. வேற ஒண்ணும் இல்ல. ஆனா மேக்கிங் வைஸ்ல நல்லா த்ரில்லிங்காவும், சஸ்பென்ஸாவும் போறதுனால படம் நல்லா இருக்கு பாக்க. காலைல கூட ஒரு தம்பி ஒருத்தர் சொன்னாரு, அஜித் போட்டோவை போட்டாலே 3 மணி நேரம் ஸ்க்ரீன்ல கம்முன்னு உட்காந்து பார்த்துட்டு காசு கொடுத்துட்டு போவான்னு. அதேதான். இங்க வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு புடிச்சிச்சு அப்படின்னாவே, அங்க போயிட்டு நம்ம ஓட்ட, நொட்டெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அந்த அந்த இனி நான் தாடி டை அடியாம இருக்கிறேன் அப்படின்னாவே அதுக்கு காரணம் அஜித் தான். என்ன மாதிரி ஆளுங்க எல்லாமே வந்து யங்கா இருக்கணும் அப்படின்னு டை எல்லாம் வாங்கி அடிச்ச காலம்லாம் இருக்கு. நானே அதெல்லாம். அப்புறம் அவரால தான் இனி நாங்க டை வாங்குறதே நிறுத்திட்டோம். அனிருத் மியூசிக்கு, இசை தேவதையுடைய குழந்தை அனிருத். உண்மையிலேயே சொல்றேன், இந்த படம் வந்து மியூசிக் வந்து வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. அனிருத் வந்து தலை ஃபேன்ஸ் கிட்ட தப்பிச்சிக்கினாரு.